ஊழியத்தை 2005 ஆரம்பித்து 2008 வருஷத்திலிருந்து 21 நாட்கள் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த 21 நாள் ஜெபத்தில் நான் ஒரு 40 ஜெப குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு 40 ஜெப குறிப்பு. ஒரு நாள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஆண்டவர் என்னை ரொம்ப மாற்றிட்டார். அந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை எனக்கு பேசினார். உடனே நான் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன், அதை குறிப்பெடுத்தேன். அந்த குறிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஜெப குறிப்பு வந்தது. அந்த 40 ஜெப குறிப்பை வைத்து ஒவ்வொரு 21 நாள் ஜெபத்திலையும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 40 ஜெப குறிப்பும் நான் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எனக்கு தகுதி உள்ளதா, இதெல்லாம் நான் என்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் அந்த 40 ஜெப குறிப்பினுடைய பலனை என் கண்கள் அப்படியே பார்க்குது. நான் அப்படியே அந்த ஜெபம் நான் ஒன்றொன்றாய் நான் பார்க்குறேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஜெபத்தை கேட்கிறவர். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஒரு ஊழியர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி நன்மை செஞ்சார், இந்த மாதிரி நன்மை செஞ்சாருன்னு. ஆனால் எனக்கு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இவங்க பணம் அனுப்புனாங்க, இவங்க துணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று பண்ணுங்க, நாளையிலிருந்து ஒரு டைரி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கத்தில் உங்கள் ஜெப குறிப்பை எழுதுங்க, இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எழுதுங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் உடனே ஒரு நோட்டு வாங்கினேன். அந்த நோட்டில் ஒரு பக்கத்தில் நான் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு, இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு என்னைக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு, இப்படி ஒரு பேஜ் எழுதி முடிச்சுட்டு ஒரு பக்கத்தை ஃப்ரீயாக விட்டுருவேன். ஆனால் அந்த பைபிள் காலேஜ் படித்து 3ஆம் ஆண்டு படித்து முடிக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த டைரி என்கிட்ட இருக்குது. அதை திரும்பி பார்த்தா ஆண்டவர் அவ்வளோ அற்புதங்களை எனக்கு செஞ்சுருக்கிறாரு. ஒரு ஜெப குறிப்பு கூட பதில் இல்லாமல் போகவே இல்லை. இன்னும் அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் அந்த 2001 சரவணம்பட்டியில் ஒரு